எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 5 மினிட்ஸ் பயோ ஷார்ட்ஸ். இங்க 5 மினிட்ஸ்ல பயாலஜி கான்செப்ட்ஸை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க சாப்பிடுற சாப்பாடு எப்படி நம்ம பாடிக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம டெய்லி சாப்பிடுற ரைஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி நாம நடக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, பிரீத் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை நாம இந்த வீடியோல சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம டெய்லி விதவிதமா சாப்பிடுறோம். சாப்பாடு, பழங்கள், காய்கறிகள், முட்டை, நெய் எட்ஸெட்ரா. ஆனா நம்ம பாடி டைரக்டா இந்த ஃபுட்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் நியூட்ரியன்ஸா கன்வெர்ட் ஆகணும். அப்புறமா இந்த நியூட்ரியன்ஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அதாவது ஃபுட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூட்ரியன்ஸா கன்வெர்ட் ஆகும், அப்புறமா நியூட்ரியன்ஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இப்போ நாம எந்த நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம சாப்பிடுற ஃபுட்ல மெயினா 3 டைப்ஸான நியூட்ரியன்ஸ் இருக்கு. அது எதுனா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், பின்ன ஃபேட்ஸ். இதுதான் 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். இதுல கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம பாடிக்கு மெயின் எனர்ஜி சோர்ஸ். புரோட்டீன்ஸ் பாடி பில்ட் பண்ண, ரிப்பேர் பண்ண, பின்ன எனர்ஜி கொடுக்க கூட யூஸ் ஆகும். ஃபேட்ஸ் லாங் டேர்ம் எனர்ஜி ஸ்டோரேஜ்க்கு. ஸோ இதுல கார்போஹைட்ரேட்ஸ் தான் மெயின் எனர்ஜி சோர்ஸ். ஸோ நம்ம சாப்பிடுற ஃபுட்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், பின்ன ஃபேட்ஸ் டைரக்டா நம்ம பாடினால யூஸ் பண்ண முடியாது. அதனால ஃபுட்ஸ் ஸ்மால் பார்ட்ஸா பிரேக் பண்ணணும். இந்த பிரேக் டவுன் ஆகிற ப்ராசஸ் தான் டைஜஷன் ப்ராசஸ்னு சொல்றோம். டைஜஷன் ப்ராசஸ்ல கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும், புரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட்ஸா கன்வெர்ட் ஆகும், ஃபேட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸா கன்வெர்ட் ஆகும். இந்த குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸை ஸ்மால் மாலிக்யூல்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்மால் மாலிக்யூல்ஸ் பிளட்ல போய் எல்லா செல்ஸ்க்கும் ரீச் ஆகும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மால் மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒரே டைம்ல யூஸ் ஆகாது. நம்ம பாடிக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண எது அவைலபிளோ, எது தேவையோ அதை தான் யூஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ் மெயினா செல்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பார்ட்ல நடக்கும். அந்த ஸ்பெஷல் பார்ட் தான் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண மெயின் பிளேஸ். இந்த ஸ்மால் மாலிக்யூல்ஸ், அதாவது குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி பாடி ஏடிபின்னு ஒரு எனர்ஜி மாலிக்யூல் கிரியேட் பண்ணும். ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இதுதான் நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்குற மெயின் மாலிக்யூல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இன்டேக்ல குளுக்கோஸ் அது ஏடிபி மாலிக்யூல்ஸா கன்வெர்ட் ஆகும். அதே நீங்க ஃபாஸ்டிங்ல இருந்தா ஃபேட்ஸ் யூஸ் ஆகும். டு கன்க்ளூட், நம்ம சாப்பிடுற ஃபுட் நியூட்ரியன்ஸா மாறி அப்புறமா எனர்ஜி மாலிக்யூல் ஏடிபியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த எனர்ஜி மாலிக்யூல் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு, நடக்கிறதுக்கு, பிரீத் பண்றதுக்கு எனர்ஜி கொடுக்குது. இந்த ப்ராசஸ் நம்ம பாடிக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி ஈஸியா புரியுற வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 5 மினிட்ஸ் பயோ ஷார்ட்ஸ்.